வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் இன்னையிலேருந்து ஒரு மாதம் வரைக்கும் கோடைகால தீனியாத் கிளாஸ் நடக்கும் வழக்கம் போல். 3ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளையிலேருந்து காலேஜ் வரைக்கும் உள்ள பிள்ளைங்க வந்து சேரலாம். உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸு, சொந்தக்காரங்க யாராவது இருந்தால் கூப்பிட்டு வரணும். வரும்போது வீட்டிலேருந்து வரும்போது தொப்பி போட்டு வரணும். எனக்குதா தொப்பி போட்டு வரணும், இங்கே வந்து போடக்கூடாது. அப்படி இல்லை எனக்கு தொப்பி போட வெக்கமாக இருக்குன்னா வீட்டில் இருக்கும்போது பேண்ட்டு போடாதுங்க, பாக்கெட்டில் வச்சு இங்கே கொண்டு இங்கே வந்து பேண்ட் போட்டோம். என்ன பேண்ட் இல்லாமல் வாங்க, இங்கே வந்து பேண்ட் போட்டோம்னா தொப்பி போட்டோம். தொப்பி போடுறதுக்கு வெக்கப்படக்கூடாது, சரியா? தொப்பி போடுறதுக்கு வெக்கப்படக்கூடாது. வீட்டிலேருந்து உதவு செய்துட்டு தொப்பி போட்டு நல்லா அதவாக வந்தீங்கன்னா ரோட்டில் பார்க்குற பெரியவங்க அந்த உங்கள் கோலத்தை பார்த்து சந்தோஷமாகி சலாம் சொல்லி உங்களுக்கு துவா செய்யணும். எனக்குதா பெரியவங்களுடைய துவா மிஸ் பண்ணக்கூடாது. ஒன்று. ரெண்டாவது, டெய்லி ஒருத்தர் என்ன செய்யணும்னா, யாராவது ஒருத்தர் பாம்பு சொல்லணும், யாராவது ஒருத்தர் தொழுகை நடத்தணும், யாராவது ஒருத்தர் அதிசையோ கதையோ சொல்லணும். அது அந்த கதை வந்து நமக்கு படிப்பினை தரக்கூடிய கதையாக இருக்கும். இப்போ நம்ம அண்ணன் ஆரிஃப் அண்ணன் ஒரு கதை சொன்னாங்க. ஸெய்து அர்கம் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய கதை. அவங்க வயசாகி இருக்கும்போது ரசூலுல்லாஹ் அவங்கள போய் பார்க்க போனாங்க. அப்போ அவங்களுக்கு ஆறுதல் சொன்னாங்க, நான் இறந்த பிறகு கூட நீங்கள் இருப்பீங்க, ஆனால் கண் பார்வை போயிடும்னா. என்ன சொன்னாங்க? கண் பார்வை போயிடும்னு சொன்னாங்க. அப்படி போனால் கண் பார்வை போனால் நீங்கள் வந்து என்ன செய்வீங்கன்னு கேட்கும்போது நான் பொறுமையாக இருப்பேன்னு சொன்னேன். நான் பொறுமையாக இருப்பேன்னு சொன்னேன். அதே மாதிரி அவங்க கண் பார்வை போச்சு, ஆனாலும் அவங்க என்ன செஞ்சாங்க? ரொம்ப பொறுமையாக இருந்தாங்க. இப்போ இதுலேருந்து என்ன கிடைக்குன்னு ஒரு நீதி சொன்னார். என்ன? நம்ம எப்போதுமே கஷ்டம் வரும்போது பொறுமையாக இருக்கணும், கஷ்டம் வரும்போது என்ன செய்யணும்? பொறுமையாக இருக்கணும்னு சொன்னார். அப்போ இந்த ஹதீஸில் நமக்கு ஒரு பாடம் கிடைக்கும் இல்லையா? அதனால் நம்ம என்ன செய்யணும்? எப்போதுமே பொறுமையாக இருக்கணும். 10:30 மணிக்கு கிளாஸ்க்குள்ளே வந்துடணும். வரும்போது வழக்கம் போல் வாட்டர் பாட்டில் கொண்டு வந்துடும். ஏன்னா தண்ணி குடிக்க போகிறேன்னு போனால் அதில் நிறைய நேரம் வேஸ்ட் ஆகிடும். கரெக்டாக 1.5 மணி நேரம் தான் இருக்கும். இந்த 1.5 மணி நேரத்தை பயன்படுத்தணும். குர்ஆன் ஓத தெரியாதவங்க நல்லா படிச்சுக்கணும். ஓத தெரிஞ்சவங்க மனப்பாடம் பண்ணுறதுக்கு என்ன செய்யுங்க? முயற்சி பண்ணு. 10 சூறா போன வருஷம் தெரியும்னா இந்த வருஷம் நம்ம போகும்போது 20 சூறா தெரியும். 20 சூறா தெரியும், ஒரு 50 ஜுஸு தெரியும்னு சொன்னால் அடுத்த நம்ம என்ன செய்யணும்? ஒரு 2 ஜுஸு மனப்பாடம், சரியா? அப்படி வரணும், ஒழுக்கமாக இருக்கணும். வீட்டில் போய் அம்மா அத்தாவுக்கு ஹெல்ப்பாக இருக்கணும். அம்மா அத்தாவுக்கு என்ன செய்யணும்? ஹெல்ப்பாக இருக்கணும். சமையலில் ஹெல்ப் பண்ணணும், வீட்டை சுத்தம் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணணும். அவங்க கடைக்கு போச்சோன்னா கடைக்கு போகணும், எல்லா வேலையும் செய்யணும். அம்மாவுக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடாது. நிறைய ஃபோன் பார்க்கணும். ஃபோன் என்ன செய்யக்கூடாது? நிறைய பார்க்கக்கூடாது. அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக ஃபிசிக்கலாக என்ன செய்யணும்? விளையாட போய் கிரிக்கெட்டோ ஃபுட்பாலோ வாலிபாலோ நீங்கள் என்ன செய்யணும்? விளையாட போகணும். 1 மணி நேரம் 2 மணி நேரம் நல்லா விளையாடணும், நல்லா படிக்கணும், நல்லா விளையாடணும், நல்லா சாப்பிடணும், சரியா? அப்புறம் சனிக்கிழமை வரும்போது இன்ஷா அல்லாஹ் ஒரு பாடல் சொல்லி தந்துடுவோம். அந்த பாடலை படிச்சுக்கணும். குர்ஆன் கொண்டு வந்துடும். வரும்போது என்ன செய்யணும்? குர்ஆனு, வாட்டர் பேக்கு எல்லாமே கொண்டு வரும். இன்ஷா அல்லாஹ் அப்படி செய்வீங்களா?